எல்லாருக்கும் வணக்கம். சக்கரவள்ளி கிழங்குல உப்புமா எப்படி செய்கிறதுந்தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விறகடுப்பில் தான் நம்ம இதை செய்ய போகிறோம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். அந்த தண்ணி வெதுன்னு வந்ததுக்கப்புறமா 2-3 தடவை நல்லா வந்து கழுவிட்டு எடுத்து வச்சுருந்த சக்கரவள்ளி கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிழங்குக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இதை ரெண்டையும் சேர்த்துட்டு இந்த கிழங்கை வந்து நல்லா வேக விடுவோம். முழுசாக வந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு நமக்கு வெந்து வர்றதுக்கு. இது வெந்து வர்றதுக்குள்ளேயும் கொடி பசலையின் நன்மைகளை சிலவற்றை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து கொடி பசலை. இந்த கீரையை அன்றாட நம்ம உணவில் எடுத்துக்கிறதுனால கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் அனைத்துமே வந்து குணமாகும். அது மட்டும் இல்லைங்க, புற்றுநோயை தடுக்கிற ஆற்றல் இந்த கொடி பசலைக்கு நிறையாவே இருக்குது. இரும்பு சத்து நிறைந்தது. ஹீமோகுளோபின் அளவை வந்து அதிகரிக்கிற தன்மை இந்த கீரையில் நிறைய இருக்குது. முடி உதிரலை தடுக்கிற தன்மையும் இந்த கீரையில் இருக்குது. வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த கீரையை நம்ம உணவில் எடுத்துக்கணும். சாம்பார், கூட்டு, பொரியல்ட்டு எது வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இந்த கீரையில் இந்த கீரையை நம்ம வளர்க்கணும் அப்படின்னா சின்னதாக வந்து ஒரு கொடியை கட் பண்ணி நம்ம தரையில் ஊனி வச்சாலே சீக்கிரத்துலேயே நல்லா படர்ந்து வந்துடும். இன்னும் பல நன்மைகள் இந்த கீரையில் இருக்குது. வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகிறதுனால இந்த தகவலே போதும்னு நினைக்கிறேன். கிழங்கு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. நேரமும் வந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு இது வெந்துருச்சா என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கரண்டியால் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் வெந்துருச்சா இல்லையான்னு. இப்போ வந்து இந்த கிழங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். வேக வச்ச கிழங்கு எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா சூட்டோடையே இதனுடைய தோலை உரிக்கணும். அதுக்காக பச்சை தண்ணி கொஞ்சம் கலந்துக்கலாம். இப்போ இதனுடைய தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கணும். சூட்டோடையே நமக்கு உரிக்க முடியாது இல்லையா, கை சுடும். அதுக்காக தான் வந்து நம்ம பச்சை தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த மாதிரி தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கலாம். எல்லா கிழங்கையும் தோலெல்லாம் உரிச்சதுக்கப்புறமா இந்த கிழங்கை இந்த மாதிரி கையாலேயே மசிச்சு விட்டுக்கலாம். 1-2 தான் மசிச்சு விடணும். ஃபுல்லாக வந்து ரொம்ப வந்து உடச்சி விடக்கூடாது. இந்த மாதிரி லேசாக ஒரு இடத்துல கட்டியாகவும் ஒரு இடத்துல நல்லா பொடியாகவும் தான் இருக்கணும். அப்போ தான் ஒரு சில இடத்துல உப்புமா கட்டி கட்டியாக இருக்கும்போது நமக்கு கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த சக்கரவள்ளி கிழங்குல விட்டமின் ஏ வந்து நிறையா இருக்குங்க. தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க வாரத்துக்கு 2 தடவையாவது இந்த சக்கரவள்ளி கிழங்கை உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து இந்த சக்கரவள்ளி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். தாளிப்புக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை பறிச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து நம்ம எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு லேசாக பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதோடு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு 4 போல் பச்சை மிளகாய், அதையும் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதையும் வந்து இதோடு சேர்த்து இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம கிழங்குல வந்து உப்பு போட்டு அவிச்சோம் இல்லையா, அதனால் இந்த வெங்காயம் பச்சை மிளகாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். முழுசாக வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த வெங்காயம் வதங்கினாலே போதும். இப்போ வந்து நம்ம சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துடலாம். கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த உப்புமா செய்யும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். அது என்னென்னா, கிழங்கெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஃபுல்லாக பிரித்து விட்டுருக்கணும். நான் விறகு எடுக்காமலே வந்து அந்த கிழங்கை போட்டு கிளறினதுனால ரொம்ப மாவாக இருந்த கிழங்கெல்லாம் வந்து அந்த கடாயில் லேசாக ஒட்டிடுச்சு. அதனால் நம்ம கேஸில் செய்யும்போது ஃபுல்லாக வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூடி தேங்காவை திருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிற வேண்டியது தான். இந்த கிழங்கை வந்து நீங்கள் குக்கரில் ஒரு 2 விசில் வச்சிங்க அப்படின்னாலே இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். வெறும் 15 நிமிஷத்தில் இந்த உப்புமா நம்ம ரெடி பண்ணிடலாங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.